வந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். எல்லாம் சின்ன சின்ன டைல்ஸ். கருவாடு கடப்பா லைனா. அந்த பக்கெட்டு பாதி டோல்கேட் போயிடுச்சு, இந்த பக்கெட்டு பாதி டோல்கேட். எப்படி பார்த்தாலும் இந்த டிராஃபிக்ல ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நின்று இருப்பாங்க. இதே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு இருக்காங்க கையால தான். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடாக்கு முன்னாடி மங்களகிரி இந்த ஊரில் தான் இருக்கேன். அம்பிகா கிளாஸ் ஹவுஸில் கண்ணாடி இறக்கிட்டு அப்படியே ஓரங்கட்டி நிப்பாட்டியிருக்கேன். லோடு வந்து கேட்டிருக்கேன், பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் லோடு எதனா இருக்குதா, இல்லை எதுவும் கிடைக்கலனா ரிட்டன் எம்டி போகிற மாதிரி இருக்குமா, என்ன எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி சென்னையெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்திருப்போம். இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து டீசல் அளக்கலை. என்ன போன தடவை வரும்போது எவ்வளோ இருந்ததுன்னு சரியா ஞாபகம் இல்லை. 9 இன்ச்சு என்னமோ பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகம். சரி ரைட்டு, வாங்க டீசல்லாம் அளந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லோடு இறக்கிட்டு இங்கே தான் வந்து நின்றுட்டுருக்கு. அதுக்குள்ளே தான் போய் லோடு இறக்கிட்டு வந்தோம். பன்னெண்டு இன்ச்சு காட்டுது. ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு சந்தேகமாக இருக்குது. 12 இன்ச்சு டீசல் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இதே லோடு வந்திருக்கேன் நான். ஆனால் அப்போ வந்து 11 இருந்ததா 10 இருந்ததான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் வீடியோவில் இருக்கும். யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ இருந்தது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாசில் வேலைலாம் பார்க்காததுக்கு முன்னாடி வந்தது. இப்போ 12 இன்ச்சு இருக்குது. 12 அண்ணன் கூட டாட்டா வண்டி எடுத்துகிட்டு வந்தான் நினைக்கிறேன். அதில் 12 இருந்தது, இதில் 9 இருந்தது அப்படிதான் நினைக்கிறேன். 2 இன்ச்சு நம்ம கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரியா ஞாபகமே இல்லை. சரி ரைட்டு, இப்போ 12 இன்ச்சு இருக்குது. 12 இன்ச்சுனா 21 இன்ச்சு மைனஸ் 12 9 இன்ச்சு. எத்தனை கிலோமீட்டர் ஓடி பார்ப்போம். 497 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 497 9 பெருக்கல் 20 180 லிட்டரு. 497 வகுத்தல் 180. அப்போ கூட 2.7 தானா? இது செட் ஆயிடுச்சு பழகுது, அவ்வளோதான். இது 2.7 2.8 2.9 3 உனக்கு தரமாட்டேன்டான்னுது. முதல்ல நீ என்ன வேணா வேலை பார்த்துக்க, அதுக்கு மேலே நான் வரமாட்டேன்னு நினச்சி போல. அது என்னன்னா ஒரு சில இன்ஜின் செட் ஆகிடும். இவ்வளோ தாண்டா உனக்கு நான் தருவேன், அதுக்கு மேலே தரவே மாட்டேன். உனக்கு தலைகையில் இன்னும் தண்ணி குடிச்சா கூட தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி. 2.7 தான் மைலேஜ். 497 கிலோமீட்டர் வந்திருக்கு, ஓடி இருக்கு. 180 லிட்டரு கணக்கு போட்டால் 2.7. சூப்பர் மைலேஜ். நீ என்ன வேணா வேலை பார்த்துக்கப்பா, கிடையாது போ, உனக்கு அவ்வளோதான் தர முடியும். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே இதில் என்ன தான் பண்ணுறது? என்ன இந்த இன்ஜினே பிடிங்கி தூக்கி போட்டு வேறு இன்ஜினை தான் வாங்கி ஏற்றுற போல. என்ன பண்ணுறது இதுக்கு மேலே? ரைட் மக்களே, லோடு என்ன சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அது எதனாவது கிடைக்குதா இல்லை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:15 ஆகுது. ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ரோடு ஏற்ற போகிறோம். தாடப்பள்ளிக்கூடம் இங்கேருந்து போனோம். அதாவது இங்கேருந்து எப்படி போனோம்னா, இங்கேருந்து விஜயவாடா போனோம். விஜயவாடாவிலேருந்து ஏலூர் தாண்டி விமாடூரில் போயிட்டு ரைட்டை கட் பண்ணி அங்கேருந்து வந்து தாடப்பள்ளிக்கூடம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ரைட்டு 152 கிலோமீட்டர் காட்டுது. இங்கேருந்து டைல்ஸ் ரோடா போரூரில் போய் இறக்கணும். சரிட்டு வாங்க போகலாம். இந்த ஊர்லேருந்து வெளியே போகணும்.
போகும்போது விடியும் காலையில் போனோம். வரேன், கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. மங்களகிரி ஊர் மெயின் ரோடு வந்தாச்சு. இங்கேருந்து விஜயவாடா பார்த்த மாதிரி போகணும். விஜயவாடாலேருந்து ஏலூர் எம்புட்டு தூரம். ஏன்னா பக்கமாக எதனா கிடைக்குமான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் ஆகலை. எதுவும் இல்லை. இந்த லோடு வந்து இறக்குறதாங்க கொஞ்சம் கஷ்டமாகுதுன்னு பார்த்தா ரிட்டர்ன் லோடு கிடைக்கிறது கஷ்டமாகுதுப்பா. அந்த ஆத்துப்பாலம் தாண்டி அந்தாண்ட போனால் ஃபுல்லாக விஜயவாடா தான். ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போய்கிட்டு இருக்கு. விஜயவாடா தாண்டி ஏலூர் ரோட்டில் போயிட்டுருக்கேன். அதாவது விசாகப்பட்டினம் ரோட்டில் ஒரு 50 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஏலூர். அதான் நம்ம ஏலூரையும் தாண்டி போகணும். லெஃப்டில் போனால் ஏலூர் போவோம் ஊருக்குள்ளே. நம்ம ஏலூரும் தாண்டி தானே போகணும். இது வந்து ஏலூருக்கு அவுட்ரு ரோடு. ஒரு 2 கிலோமீட்டரில் போயிட்டு ரைட் எடுக்கணும். மேப்பு போட்டு வச்சுருக்கிறேன், கரெக்டாக போட்டு போய் சேர்க்கணும். In 500 meters, turn right onto National Highway 216A. ஆடப்பள்ளிக்கூடம். இதான் வந்து பழைய ரோடு. எதுனா இது ஏலூர் தாண்டி உள்ள வந்தோன்னா ராஜமந்திரி அப்படி போய் போகும்னு நினைக்கிறேன். அந்த ரோடு இதுதான் பழைய ரோடு. ஆடப்பள்ளிக்கூடம் 35 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ஒரு இந்த ரோடு இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் போல. அதுக்கப்புறம் ரைட்டில் கட் பண்ணி போகணும். இன்னொரு 30-25 கிலோமீட்டர் வரும். இங்கே எதனா டிஃபன் வாங்கிட்டு போகலாம். டைம் 11 மணி ஆகுது பார்த்துக்குங்க. தோசை கேட்டிருக்கேன். வாங்கியாச்சு. சட்னி எல்லாமே உள்ளாரே இருக்கு. நானும் அங்கே கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டே வந்தேன். டைம் வேறு ஆகி போச்சுடா, இன்னைக்கு பட்னி தான் போல நைட்டு அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஏன்னா எந்த கடையுமே இல்லையா, சரி ரைட்டு போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இப்போ பாருங்க லைனாக டிஃபன் கடை தான். எல்லாமே வெஜ்ஜாம். ஆனால் ஒரு இதில் முட்டை தோசை கூட கிடையாதுன்ட்டாங்க. எல்லா ஹோட்டலுமே வெஜ்ஜு ஹோட்டல் தான். இட்லி இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குது. இது வந்து ஒரு ரயில்வே ஜங்ஷன். இது ஊர் பேர் அங்கே போட்டுருந்தது, சரியான ஞாபகம் இல்லை. அதனால் இந்த இடத்துல இருக்குது கடைங்க. ஒருவேளை நைட் கடைங்களாக கூட இருக்கலாம். என்னதான் நைட்டு கடையாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூடிடுவாங்க. ஏன்னா 11 மணி ஆகிடுச்சு. 2 தோசை வாங்கினேன், 70 ரூபா. இந்த இடத்துல ரைட்டில் கட் பண்ணி போகணும்னு சொல்லுது. ஆடப்பள்ளிக்கூடம் ஊர் பேரே சரியா வாயில வர மாட்டேங்குது. ஆடப்பள்ளிக்கூடம். அந்த பெரிய வழி தான் காட்டுமா இல்லை ஏன்னா சின்ன ரோடு ஏன்னா காமிச்சு விட்ருமான்னு தெரில, டவுட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பகலில் வர போகலாமா, என்ட்ரியா நோ என்ட்ரியா அந்த மாதிரி கூட தெரியல. ரோடு உள்ள நுழையும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆடப்பள்ளிக்கூடம் ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட்டு எடுக்கணும் போல். இதில் தான் ரைட்டு எடுக்கணுமா? நான் மார்க்கெட்டு சந்து உள்ளலாம் போகிற மாதிரி போகுது. நைட் டைமில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகல்லலாம் இதில் வரலாமான்னு கூட தெரியல. நைட்லேயே போகலாமான்னு கூட தெரியல. கூகுள் மேப்பே காலை வயலில் வாரி விட்டுறாத. வேறு எதுவும் ரூட்டு காட்டல, இது தான் காட்டுது. பரவாயில்ல, அந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தாங்க, ரோடு கொஞ்சம் நார்மலாகிடுச்சு. ஆனால் பகல் டைம்லலாம் அந்த ஊருக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வந்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அவங்க அனுப்பிச்ச லொக்கேஷன் இதுதான். இதுதான் மக்களே ஃபேக்ட்ரி. போய் உள்ள வண்டி நம்பர் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
இது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீயஸ் டைல்ஸ், SIRAZEE டைல்ஸ். சரியா வருதான்னு தெரியல. ஸ்ரீயஸ். வாங்கின்னு வந்து தோசையே 1 மணிக்கு சாப்பிட போகிறேன். சரி சாப்பிட்டு படுக்கும், காலைல பார்க்கலாம். லோடிங் ஏற்றிட்டு இருக்காங்க. சரி வெளியே போனால் டீ எதனா கிடைக்குமான்னு பார்த்தா வெளியே ஒன்றும் கூட இல்லை. எதுக்காக இருந்தாலும் அந்த ஊருக்கு தான் போகணும் போல். அங்கே இங்கேருந்து 3 கிலோமீட்டர் இருக்குது, அதெல்லாம் போக முடியாதுன்னு திரும்ப வந்துட்டேன். எல்லாம் சின்ன சின்ன டைல்ஸ், 1க்கு 1 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், 1க்கு 1.5. இவங்க எல்லாம் கையாலே தான் ஏற்றுறாங்க, மிஷின்லாம் கூட எதுவும் இல்லை. இந்த பிராண்டு டைல்ஸ் தான் ஏற்றிட்டு இருக்காங்க. அஜுவா. உள்ள ஏற்றிக்கிட்டு இருக்காங்க லோட. கையால் தான் ஏற்றுறாங்களா மெதுவாக. அந்த ட்ராலியில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஏற்றுறாங்க. சரி ஏற்றணும் மெதுவாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்றிக்கிட்டு அன்லோடிங் பாயிண்ட் வந்து அப்படியே போரூர்னு சொன்னாங்க. ஆனால் போரூரில் எந்த இடம்னா எல்லாம் தெரியல. ஏற்றிட்டு பில்லு வாங்கணும். நம்மளும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வரோம், எப்படின்னு தெரியல. அதை பார்த்தா இருக்கும். இந்த இடம் பாயிண்ட்டு பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்க. இது வந்து 1வது பாயிண்ட்டு, அது 2வது பாயிண்ட்டு. அதை இருக்குது நேராக. அதில் ரிவேர்ஸ் அடிக்கும் போதே வண்டி ஒரு பக்கம் சாயிற மாதிரியே இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா மேடுலேருந்து கீழே இறங்கும். சரி பார்த்துக்கலாம். ஒரு பாயிண்ட் தனித்தனியாக இருக்குது. இது 1, அது 2, அதுக்கு அந்தாண்ட 3. 1க்கு 1.5 அந்த சைஸில் தான் இருக்குது இந்த டைல்ஸு. அநேகமாக இந்த கிச்சனு, இந்த பாத்ரூமு, அந்த சைட்லலாம் விட்டோம்ல, அந்த டைல்ஸ் தான் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து அந்த சைஸுக்கு வரும். கீழே போடுறதுலாம் வந்து பெருசாக தான் வரும். அதுமாதிரி டைல்ஸ் தான் ஏற்றிட்டு இருக்காங்க போல். அனுஜ், அது கரெக்டாக அப்போ தான் நான் அனுஜ் டைல்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதோட பேர். அதான் ஏற்றிட்டு இருக்காங்க. நடுவில் ஏற்றிருக்காங்க, பின்னாடி ஏற்றிருக்கலாம். மோட்டர் பாடி ஏற்றுற மாதிரி ஏற்றிருக்காங்க போலயே. லோடிங் முடிஞ்சது. ரைட்டு மேலே ஏற்றுவோமா? இடம் வச்சிருக்காங்க. வண்டியோக்கு அப்படி சாயுது. சரி மக்களே, வாங்க இருந்து புறப்படலாம். மில்லு வாங்கிட்டேன். போரூர் எந்த இடம்ன்றது அங்க கிட்ட போயிட்டு போன் பண்ணி லொகேஷன் வாங்கிக்கலாம். கயிறு கட்டி தூக்குற மாதிரி வச்சிருக்காங்கடா. அது கொஞ்சம் பாக்குறவங்க போயினா தூக்குறோம்னா போய் தட்டிடும். வீணா போனவனு பின்னாடி டம்மில இருந்து வெயிட் ஏத்துடுவான்னு பார்த்தா அதெல்லாம் கம்மி பண்ணிட்டானுவன். இப்போ கணக்கு பண்ணா இது ஃப்ரண்ட் வெயிட் மாதிரி வரும். டம்மில வெயிட் ஏற்றி இருந்தா தெரிஞ்சிருக்காது. ஹவுசிங் வரைக்கும் இருக்குது, டம்மில இருந்து கம்மியாக தான் இருக்குது. பார்த்து அப்படி வேண்டியதான், நம்ம எடுத்துன்னு போக வேண்டியதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது.
நைட்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாட பள்ளிக்கூடம் போயிட்டு இது வந்து பெப்பாரா அப்படின்ற இடம். இங்கேருந்து தாட பள்ளிக்கூடம் போயிட்டு அங்கேருந்து மெயின் ரோடு குடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரோடும் சின்னதாக இருந்தது, உள்ள சிட்டிக்குள்ளார வர மாதிரி ஊருக்குள்ளார வந்துட்டு பார்த்து நிதானமாக வெளியே போவோம். லைட்டாக இந்த இடம் பார்க்க ஒரு சின்னதாக ஒரு கேரளா எஃபெக்ட் கொடுக்கும். கேரளாவில் வர மாதிரி தண்ணி போகும் ஓட அப்படியே ரோடு ஓரமாகவே வருது. வரும்போது பார்த்த சைட்ல அதே ரைட் சைடில் வந்து அந்த ஓடிக்கிட்டு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானாலாம் நிறையா இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து சிமெண்ட் போட்டு இது பண்ண மாதிரி இருக்கும். கருவாடு கடையா? கருவாடு கடைப்பா லைனா. இருக்கு லைனா இருக்கு நிறைய கடைங்க. இந்த இது அப்படியே லைனா நீட்டா போய்கிட்டே இருக்கு. இந்த இடம்லாம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஊர் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கே தான் பார்த்து போகணும். நைட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நேராக போனோம். இப்போ அது நோ என்ட்ரியா அதில் திருப்பி விட்டாங்களே. இதில் போய் லெஃப்ட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போ அப்படின்றாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி தான் போகிற மாதிரி இருக்குது. இன்னொரு வண்டி வந்துட்டேன். ஏன்னா முன்னாடியே ஓரம் கட்டி நிப்பாட்டி அதுக்கப்புறம் போகணும். இந்த இடம் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த இடம்லாம் அப்படி தான் இருந்தது. இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல. வந்துட்டோம்ப்பா ஒரு வழியா. வந்து திரும்பிட்டேன். எங்கேயோ சுற்றி விட போதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நார்மலாக வந்துட்டோம்ப்பா. உள்ள வரும்போதும் ரோடு சரியில்லை, வெளியே போகும்போதும் சரியில்லை. நிறைய இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா தெலுங்கானாலாம் மெயின் ரோடு மட்டும்தான் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஊருக்குள்ளே வர ரோடு ஏகப்பட்ட இடம் எங்கே போனாலும் ரோடு அது மட்டும் சரி இருக்காது. ஹைவேஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க போல. இதில் ஒரு 15 கிலோமீட்ரு, இந்த 15 கிலோமீட்டரும் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வரும்போதே வந்து எம்டி வண்டிக்கு தூக்கி போடுது அப்படின்ற மாதிரி இல்லாத இதில் எப்படா போய் சேர்றது அந்த பக்கம்னு பார்த்துட்டு வந்தேன். இப்போ லோடு வண்டி ஓரளவுக்கு கொஞ்சம் போகலாம், இருந்தாலும் பார்த்து தான் போகணும். பெரிய பெரிய பள்ளம்லாம் வந்ததுன்னா பேட்ச் போட்டு வச்சிருக்கிறாங்க பாருங்க. தாறு பெரிய ஜல்லியில் போடுவோன்னா சாரி சின்ன ஜல்லியில் போடுவோன்னா பெரிய ஜல்லி மாரி வரும் பாருங்க, அதில் போட்டு வச்சிருவாங்க பேட்சை. ஓல்டு ஹைவேஸ் வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு நெல் வயலாக இருக்கு. விஜயவாடா நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கேருந்து ஏலூர், அப்படியே விஜயவாடா, அப்புறம் குண்டூர், பொங்கோல், நெல்லூர், அப்படியே போக வேண்டியதான். எல்லாம் லூர்லேயே போகுது பாருங்க. ஏலூர் இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. இந்த ஹைவேஸ்க்கு வந்தாச்சு. ஏலூர் 20 கிலோமீட்டரு. இந்த இடம்லாம் பார்த்தீங்களா மழை பெஞ்சு விட்டுருக்கு. அப்படியே பாருங்க, நேராக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக கொஞ்சம் மேகமாக இருக்கா. இந்த சைடில் வெயில் இருக்கு பாருங்க. அதுக்கு அந்தாண்ட ஃபுல்லாக மேகமாக தான் இருக்கு. ரைட்டில் கீழே இறங்கி போனால் ஏலூர் ஊருக்குள்ளே போவோம். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். முன்னாடி இருந்த சூரியனும் அந்த மேகத்துக்குள்ளே போயிடுச்சு. இன்னும் 65 கிலோமீட்டர் இருக்கு விஜயவாடா. ஒன்று ரெண்டு சாரல் அடிக்குது.
எல்லா இடத்துலயும் லைன் கட்டி நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அது எதுதான் போகுது. அந்த பக்கெட்டு பாதி டோல்கேட் போயிடுச்சு, இந்த பக்கெட்டு பாதி டோல்கேட். அதாவது இடத்த சுருக்கி பெருசா வச்சு டோல்கேட் வசூல் பண்றாங்க. டைம் 6:30 மணி ஆகுது. இது வேற லைட்டா சாரல் அடிக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. அப்படிதான் அது குறைச்சி விட்டா மறுபடியும் வந்துடுது. இது சாரல் அடிக்கல, முன்ன போற வண்டிங்க அடிக்கிறது. விஜயவாடா ஊரு ஒரு சிக்னல் விட்டா இன்னொரு சிக்னல்ல வண்டி நின்று போயிட்டு இருக்குப்பா. இந்த டிராபிக் ஊரை தாண்டி இடையே போகணும். இந்த ஏரியாவெல்லாம் நைட் டைம்ல பாஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அவுட்ரு போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயவாடா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. அது அவுட்ரா என்ன எதுன்னு தெரியல. யாருன்னா தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்க. விஜயவாடாவுக்கு அவுட்ரு ரோடு தான் போடுறாங்களா இல்லை வேற எதனா ரூட்டு போதான்னு தெரியல. எவ்வளோ நேரம்பா? ஓ இன்னும் சிக்னல் கிட்டே போகலையாப்பா? அப்போ எவ்வளோ தூரத்துக்கு தான் நிற்குது டிராஃபிக்கு? மறுபடியும் வந்து நின்றுச்சு கிட்ட. எப்படி பார்த்தாலும் இந்த டிராஃபிக்ல ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஜென்ஷன் மட்டும் அவ்வளோ டிராஃபிக்ல நிற்குதுப்பா. அந்த பக்கம் எப்படி நாங்கள் நின்றுக்கணுமோ அதே மாதிரி இந்த பக்கம் இவங்க நிற்கிறாங்க பிறகு. இந்த டிராஃபிக்கை கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் விஜயவாடாவுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டினாங்க. அந்த பாலத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈத்துக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் கீழே இருக்கிற சிக்னல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கும். ஸ்டார்டிங்லலாம் பார்த்தோன்னா ஏடி ஏற வேண்டிய இடத்துல தான் வந்து இங்கே பஸ்ஸு ஸ்டாப்பு போடுறாங்க பாரு. ஏற்கனவே நம்ம வண்டி சூப்பராக மேடி ஏறி போயிடும். நல்லா ஏற்றத்துல ஏறி வரலான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த மாதிரி யாருன்னா ஸ்லோ பண்ணி விட்டுறாங்களா, அவ்வளோதான். அப்படியே அடங்கி போயிடுது. பக்கத்து வண்டியெல்லாம் ஏறி தான் போகவே தவிர நம்ம வண்டிக்கு வண்டி வித்தியாசமா இருக்கு. வந்து வெளியே போகலான்னு பார்த்தா வெளியவே முடியாது போலது. லைனா இருக்குப்பா. 2 வீலர் வேற எப்போ எந்த சந்தில் வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனாலே வண்டி போனதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறேன் நானும். அப்படின்னு சந்தில் வந்துடுறாங்கப்பா. 2 வீலர் எல்லாம் சர்வீஸ் ரோடு தான் இருக்குது. இல்லை சர்வீஸ் ரோட்டில் போகலாம் அவங்களாம். ஆனால் சர்வீஸ் ரோட்டில் போக மாட்டேங்கிறாங்க. மெயின் ரோட்டில் தான் வராங்கப்பா. பக்கத்தில் சர்வீஸ் ரோடு காலியாக தான் கிடக்குது. ஒரு வழியா விஜயவாடா ஊரை தாண்டி வெளியே வந்தாச்சு. எங்க போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் லெஃப்ட் திரும்புற இடம். அதாவது லெஃப்ட் போய் ரைட்டு கட் ஆகும். மேகலாமேட்டில் வந்திருக்கேன். ஒங்கோலுக்கு முன்னாடி பிரிட்ஜு கீழே போய் ரைட்டு கட் பண்ணால் ஹைதராபாத் போகலாம். 335 கிலோமீட்டர் இருக்குது சென்னை. எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒங்கோல் தாண்டுற டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஒரு 300 கிலோமீட்ரு 6 மணிக்குள்ளே எப்படி போகிறது? 4 மணி நேரம். வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேறு நோ என்ட்ரி வேறு போதுலாம். குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. சாரி 6:45 ஆகுது. இங்கே ஒரு 4:15 மணிக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினேன். எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா காவேரி ஹைவே பார்க்கிங் கொண்டு வந்து நிப்பாட்டினேன்.
சரி ரைட்டு வாங்க, அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு கிளம்பலாம். எப்படி போரூர் வந்து நோ என்ட்ரி தான். இப்போயே எடுத்துகிட்டு கிளம்பலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட கிளம்பலாமான்னு தெரியல. ஏன்னா இங்கேருந்து காவேரியிலேருந்து 2 மணி நேரத்தில் அதாவது 6 மணிக்கு உள்ளே போனாலே விட மாட்டாங்க போரூருக்குள்ள. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலாம் வாய்ப்பே கிடையாது. அதனால சரி ரைட்டு கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே விட்டேன். உள்ளே விட்டு போனாலும் எப்படி நைட் பாசிங் தான் போய் ஆகணும். சரி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு கூட எடுப்போம் நேரம். இங்கேருந்து புறப்பட்டாச்சு. டக்குன்னு மழை பெய்யுது, கிளைமேட்டும் நல்லா இருந்ததா. சரி ரைட்டு ஓட்டினா கூட டயர் சூடாகாதுன்னு வண்டி எடுத்தாச்சு. இங்கேருந்து நெல்லூர் வந்தாச்சு. இந்த மேம்பாலம் ஒர்க்கு எப்போ முடிப்பாங்கன்னு தெரியல. சென்னை இன்னும் 106 கிலோமீட்டரு. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நாயுடுபேட்டை. கும்மிடிப்பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் பாஸ் பண்ணி போகிறேன். டீசல் இல்லை, டீசல் போட்டுக்கிட்டு தான் போகணும். 2.5 இன்ச்சு தான் இருக்குது. ஜெயவாடா ஃபுல் பண்ணிட்டு போய் வராத வண்டி நம்ம வண்டி மட்டும்தான். மற்ற வண்டிலாம் சென்னையில் ஃபுல் பண்ணிச்சுன்னா விஜயவாடா போயிட்டு லோடி இறக்கிட்டு திரும்ப எதனா ரிட்டன் லோடு ஏற்றிட்டு சென்னையில் அதையும் வந்து இறக்கிட்டு அதுலேயும் 3 இன்ச்சு 4 இன்ச்சு டீசல் வச்சுருக்கோம். நம்ம லோடு இறக்க போகிறதுக்குள்ளே டீசல் போட்டு போகிறோம். அப்படின்னா சூப்பர் வண்டி நம்ம வண்டி தான். பாரத் பெட்ரோலியம். வண்டி நிறையா நிற்கிதான்ண்ணா. ஏன் உள்ளே போகாத நிற்கிது வண்டி. ரெண்டே காலு 4000 ரூபாய். ரூபாய்க்கு டீசல் போட்டு புறப்படுறேன். இந்த டீசலே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இறக்கிட்டு வரும்போது தான் பார்க்கணும். நான் மற்ற இடமா இருந்தால் எப்பயோ போயிட்டு இருக்கலாம். ஒரு நோ என்ட்ரி வேற, நைட் டைம் தான் உள்ளே போக முடியுன்றதால இவ்வளோ லேட் பண்ணி போகிறதா இருக்குது. தூரூரில் வேற 1 2 போடுதா, அப்படியே புள்ளியாக இருக்குதுப்பா கண்ணாடி. மேலே ஏறுவோமா? சென்னை டு திருச்சி ஹைவே சரி இருக்கேன். அப்படியே போரூர் டோல்கேட்டு முன்னாடி போயிட்டு யூட்டர்னை போட வேண்டியதுதான். டோல்கேட் வந்துடுச்சு. இதில் யூட்டர்னை போட்டு போகணும் அந்த பக்கம். லெஃப்டில் போய் போகலாம், ஆனால் அதெல்லாம் கார் தான் போகும், கரெக்டாக இருக்கும். நம்ம வண்டிலாம் போகாது. வந்துட்டேன் பக்கத்தில். எங்கே இருக்கு? அன்லோட் பண்ணுறதுக்காக பாயிண்டில் விட்டுருக்கேன். பரவாயில்ல, நைட் டைமில் இறக்குறாங்க. இறக்கிட்டாங்கன்னா வெளியே ஓடி போயிடலாம். இறக்கி முடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இவங்களோட குடோன் போல். இது கொஞ்சமாக இறக்கிட்டு இருக்காங்க, கையால் தான். எப்படியோ 4-5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போயே பாயிண்டில் விட்டு 2 மணி நேரம் ஆகுது. அது இறட்டும் சரிம்மா. இறக்கி முடிச்சிட்டாங்க. நம்மளும் ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போட்டு வந்தாச்சு. சரி ரைட்டு வாங்க புறப்படலாம். ரைட்டு, குடோன்லேருந்து கிளம்புவோமா?
ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க அரவிந்த் செராமிக்ஸ்னு, அதான் ஷோரூமு. இது வந்து குடோன் போல. தேங்க்யூ விசிட்டிங் அகைன். கடை எங்க இருக்கு? ஆப்போசிட் ஃபுல்லா குடோன். இங்க இருந்து வெளியே போகணும். முதல்ல வெளியே போயிட்டோன்னா தான் ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா உள்ளார இருக்கிற வரைக்கும் நோ என்ட்ரி தான். எப்படியாவது வெளியே போயிடணும். எம்டி ஆடு வேற எங்க இருக்குன்னு தெரியல. இதுக்கு மேலதான் போய் தேடணும். இது வேல் கண்டெய்னர். இதுவும் லைக் விச்சூர் ரோட்ல தான் இருக்குது. இதில் தான் போய் பார்ப்போம். ஒரு வழியா வந்தாச்சு. கொஞ்ச நேரம் நின்று இருந்தேன். இந்த முன்னாடி இந்த அண்ணன் தான், வா நேரம் நானும் அங்கதான் போறேன் போலாம் அப்படின்னாரு. காலையில வந்து டைம் பாத்தீங்கன்னா மணி 8:30 மணி ஆகுது. ஒரு வழியா இறக்கியாச்சு. கண்டெய்னர் இறக்கி முடிச்சாச்சு மக்களே. வெற்றிகரமாக லோடு போய் இறக்கிட்டு வந்து கண்டெய்னரும் இறக்கியாச்சு. வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே நிற்கலாமா? இங்கே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. வேறு எங்கன்னா போய் நிற்கலாம். சரி ரைட் மக்களே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.